மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான கான்செப்ட். 3 பகுதிகள் இருக்கு. எண்ணங்களின் பகுதி, வார்த்தைகளின் பகுதி மற்றும் செயல்களின் பகுதி. எண்ணம், சொல், செயல் 3 பகுதி உள்ளது. இந்த 3 பகுதிகளில் முக்கியமானது எது அப்படின்னா வார்த்தைகள். வார்த்தைகள் வாயிலிருந்து வரும்போது 2 வாட்டி சரி பார்க்கணும். சரி இல்லாத சொல் என்பது வரவே கூடாது. மீதி 2 பகுதிகள், எண்ணங்களின் பகுதி மற்றும் செயல்களின் பகுதி, இது அவ்வளவு எஃபெக்ட் என்பது நமக்கு கொடுக்காது. ஆனா வார்த்தைகள், இந்த சொல் பகுதி மிக முக்கியமானது. எதுக்காக அப்படின்னா அங்கேதான் நமக்கு கர்மா என்பது ஆட் ஆன் ஆகும். அதுக்காக வாக்ஷேத்திரம், சொல்லுலகம் என்பது மிக முக்கியமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எண்ணங்களின் பகுதி கரெக்டா இருந்தாதான் வார்த்தைகளின் பகுதி கரெக்டா இருக்கும், நம்ம வார்த்தைகள் அதாவது நம் சொல் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம உடலுக்குள்ள ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அது உடலுக்குள்ள போய் தேவையான சத்துக்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது எல்லாமே எப்படி வெளியே அமுச்சிடுவோமோ அதே மாதிரி நமக்கு ஒரு அமைப்பு இருக்கு மைண்ட்ல. எது தேவையான எண்ணம், எது தேவையான எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லி. பட் எல்லாருக்குமே அந்த மெக்கானிசம் என்பது ஆக்டிவேட் ஆகல. நமக்கு அவ்வளோ எனர்ஜியும் இல்லை, அவ்வளோ ஞானமும் இல்லை. அதுக்காக அது வேலையே செய்யாது. எதுக்கு செய்யாது அப்படின்னா தேவையில்லாதது எல்லாமே சாப்பிட்றோம். நான் வெஜிடேரியன் ஃபுட் ஆகட்டும், பூண்டாகட்டும், காளான் ஆகட்டும், மைக்ரோவேவ் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டேக் கேரே பண்ணுது. அதுக்காக அந்த மாதிரி மைண்ட் மேலே ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்ம மைண்ட்ல இருக்கிற நிறைய எண்ணங்கள் பாதிக்கு பாதி நம்மளது கிடையவே கிடையாது. மற்றவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு அது நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சு அதன் மூலம் பாதிக்கப்படும் நாம் எல்லோரும். ஸோ இது பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மெக்கானிசம் வேலை செய்யாது. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாம பாதுகாப்பாக இல்லை. அதுக்காக அது வேலை செய்யல. நம்ம எண்ணங்கள் எது கிடையாது அப்படின்றத பிரிக்கணும். அது பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம நாம் எதுவுமே செய்யாத ஒரு நிலையில இருக்கிறோம். தியானம் பண்றோம், தியானத்துல கூட தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கு. எப்படி வெளியே வருது, எப்படி இந்த பாசிட்டிவிட்டி என்பதை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேரு யோசனை பண்றாங்க. அதுக்காக அங்கே சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, சைவ உணவாளர்களாக ஆகணும் மற்றும் தீர்க்க காலமாக தியானம் என்பது செய்யணும். இது செய்தால் ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்களின் பகுதி என்பது சரியாகும். எண்ணங்களின் பகுதி எப்போ சரியாகுதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த செயல்களின் பகுதி கூட சரியாகும். இந்த எண்ணங்கள் எல்லாமே எப்படி நம்மளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இந்த எண்ணங்கள் ஒருத்தரிலிருந்து இன்னொருத்தருக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, எமோஷன்ஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுது? எமோஷனல் பாடியில ஸ்டோர் ஆகுது. அது வெளியே வரும்போது டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகுது அப்படின்னா காற்று மூலமா ஆகுது, காற்றின் மூலம். அதே போல் எண்ணங்களும் காற்றின் மூலம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி வெளியே வருது? நம்முடைய எண்ணங்கள் வெளியே எப்படி வருது? காற்று எங்க உள்ள போகுது, எப்படி வெளியே வருது? நம்ம மூப்புக்குள்ள சஞ்சரிக்கும் அந்த காற்று மூலமா உள்ள போகுது, வெளியே வருது. ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறோம் நினைச்சுக்கோங்க. அந்த ரூம்லயே நம்ம சுவாசிக்கிறோம். அந்த ரூம்ல நம்முடைய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னா உள்போர் மூச்சு, வெளிவிட மூச்சு, அதன் மூலமா அந்த ரூமுக்குள்ள எல்லாமே காற்று இருக்கும் இல்லையா, அந்த காற்றுல அது ஸ்டோர் ஆகும். யாரோ ஒருத்தர் வரும்போது அங்கே இருக்கும் காற்று அவர் உள்ள வாங்கினால் நம்முடைய எண்ணங்களாகட்டும், அவங்களுடைய எண்ணங்களாகட்டும் நமக்குள்ள போகும், அவங்களுடைய எண்ணங்கள் இன்னொருத்தருக்குள்ள போகும். ஸோ அதுக்காகவே நம்ம மூக்கு வெரி வெரி ஸ்பெஷலைஸ்டு ஆர்கான் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவிட்டி ஆகட்டும், பாசிட்டிவிட்டி ஆகட்டும், காற்றுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அது டெஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா நம்முடைய மூக்கு. வாசனையின் மூலம் டெஸ்ட் பண்ணும். ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க, பக்கத்துல ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னா 2 காரணங்கள். அவங்களுடைய கிளென்லினஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம், குளிக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம், இல்ல அவங்களுடைய எண்ணங்கள் பகுதி கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அங்கிருந்து வெளியே போகும். ஒரு இடத்துல ரொம்ப நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே எல்லாமே யோகிமார்கள் உட்கார்ந்து நிறைய தியானம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி நாம எல்லாமே தினமும் தியானம் பண்ணி சுத்த சைவ உணவுகளாக ஆக்கி, பூண்டு இல்லாத, காளான் இல்லாத சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு ஞானத்துடன் வாழ்க்கை வாழ்ந்தால்
ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்களின் பகுதி எல்லாமே சரியாகும். இது எல்லாமே ஒரு நாள்ல நடக்காது. அதுக்காக என்ன பண்ணும்? தியானம் தினமும் பண்ணும். சைவ உணவாளர்களாக ஆக்கி இருக்கணும். அது தானாட்டுக்கதை இயல்பா நடக்கும். எப்போ இந்த எண்ணங்களின் பகுதி சரியில்லையோ, செயல்களின் பகுதியும் சரி இருக்காது. அதுவும் கரெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நமக்கு கரெக்ஷன் பண்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா வார்த்தை. நம்ம வாயிலிருந்து வெளியே வருது அப்படின்னா வார்த்தை, அங்கே மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். மீதி ரெண்டு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அதுக்காக வார்த்தைகளின் மூலம் கர்மா என்பது ஏற்படும். அந்த கர்மா வரக்கூடாது அப்படின்னா மிக்க முக்கியமாக ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே கொண்டு வரும் முன்னாடி சரி பார்க்கணும். மை டியர் மாஸ்டர்ஸ், ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த நல்ல வாசனை இருக்கும் இல்லையா? அது நம்ம மூக்குக்குள்ள போகும்போது நம்முடைய மூக்கோட சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். டைரக்டா இந்த மூக்கு இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இப்படிதான் போன போகும் உள்ள காற்று இங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா தர்டை மூலமா அது வயா போகும். அந்த நேரத்துல நல்ல வாசனை பாசிட்டிவ்னஸ் எங்க இருக்குதோ அங்க போகும்போது அந்த தர்டை என்பது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். எங்கேயோ போயிட்டு இருக்கணும், ரோட்ல ஒரு நான்வெஜ் கடை இருக்கு, துர்நாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட டிராவல் ஆகி இங்கே டச் ஆகும். அப்போ நம்முடைய தர்டை என்பது எஃபெக்ட் ஆகும். எதுக்காக தர்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கிருந்துதான் நமக்கு ஞானம் என்பது கிடைக்கும். அந்த ஞானத்தின் மூலம் நம்முடைய சிந்தனை முறை, நம்முடைய எண்ணங்களின் பகுதி சரி பண்ண முடியும். எண்ணங்களின் பகுதி சரியானால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய செயல்களின் பகுதி சரியாகும். வார்த்தைகளின் பகுதி மட்டும் நாம விழிப்புணர்வுடன் சரி பண்ணிக்கணும். ஞானத்தோட நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா வார்த்தைகளின் பகுதி கூட சரி பண்ண முடியும். இதுதான் மாஸ்டர்ஸ் முக்கியமான விஷயம். வார்த்தைகளின் பகுதி சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கர்மா என்பது குறையும். எண்ணங்களின் பகுதி, செயல்களின் பகுதி சரி பண்ணணும் அப்படின்னா அது வெறும் தியானம் மட்டும், சைவ உணவின் மூலம் மட்டுமே சரியாகும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி.